மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? அடுத்தது வேடு ஒரு உட்காந்து குத்துவார். பாடி முள்ளே ராசா ராசாத்தியா வினோதினி நான் வச்சிருக்கேன் ரோஜா பூ வச்சிருக்க பையன் வச்சிருக்கா ஊட்டியிலே வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது என் மனசு கோபப்படாம வாங்கிக்கடி என் கிளிய ராசாத்தி வாங்கி கடி சின்ன இடைகளுக்கு முன்னாடி கண்ண பறிக்கிறது உயிரை சின்ன இடைகளுக்கு பெத்த மல்லிகை பூவே என் ஆசை கேட்ட முல்ல பூவே பெத்த மல்லிகை பூவே என் ஆசை கேட்ட முல்ல பூவே மாம்பழம் மாதிரி கண்ணி அசாண்ட ஏமாந்து போயிடாது கொய்யாப்பழம் மாம்பழம் மாதிரி கொய்யாப்பழம் மாம்பழம் கண்ணத்தில் சரிதான் தங்கச்சி வாமா Yeah.
வரலாம். எப்படி எப்படி என்னோட அந்த மாதிரிலாம் நீங்க 4 பேர் நல்லா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா தங்கச்சி என்ன வர என்ன நம்ம இடத்துல ஆட்டம் மாட்டம் கூட்டம் கும்மாமா இருந்துச்சு. நீங்க சந்தோஷமா இருக்கா இல்லையா? இப்படி ஆட்டமா நம்ம வர ஆட்டம் ஆடுனா சட்டை உடைச்சு போடுவேன். அது இன்னைக்கு ஆட்டம் அது அப்படி பித்தலாட்டம். இப்படி ஒரு ஆட்டத்தை உண்மையில சரி என்ன மாதிரி ஆட்டத்தை சந்திச்சா சட்டை உடைச்சு உட்கார வச்சு போய் ஓரமா உங்க மாதிரி ஆட்டை காமிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் எதனால காரணம் தங்கச்சி நீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அம்மனுக்கு கஞ்சி வச்சேன். உண்மையில நீங்க வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு வியாழக்கிழமை. அப்படி எப்படி வெள்ளிக்கிழமை சொல்றீங்க? நாளைக்கு. ஓ கதை முறைப்படி சொல்றீங்க. முறைப்படி. சரி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துற நாள். ஆமா நான் மறந்துட்டேன் பாத்தீங்களானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நாள் கடைசி நாள். சரிண்ணே. சம்பளம் கொடுக்கணும். எல்லாரும் கணக்கு போடணும் முதல்ல. அண்ணே அப்ப நம்ம அம்மனுக்கு கஞ்சி ஆச்சி ஊத்துனா யார் வாங்கி குடிக்க வந்துட்டாங்களா? அம்மனமால தங்கச்சி அம்மனுக்கு. ஓ அம்மன் குச்சி இருந்திருக்காரு வாங்கி குடிக்க. அம்மன் குச்சியாரு. அம்மனுக்கா போடே விடு. அம்மன் குச்சியாரு இல்ல. அம்மன் குச்சியா. அண்ணே அவரை வாங்கி சாப்பிடுவாரா? சாப்பிடுவார். நெசமாத்தனா? அண்ணே உனக்கு கணக்கு போட தெரியுமா? எனக்கு இது வரைக்கும் பண்ண தெரியல. அதான் நிக்கிறேன். நீ பண்ணிருந்தானே உனக்கு பிரச்சனை நீ பண்ணல. அண்ணே நீ ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு சொல்லி தரேன். அண்ணே இப்படி தான் கணக்கு பண்ண சொல்லி தந்தா செய்வியா? கண்டிப்பா செய்வேன். இல்ல என் செய்யற ஆள் பத்தி தெரியும். யாரு என்ன பத்தி தெரியல. எனக்கு ஒரு முகம் தெரியுது. மறுமுகம் யாரும் பார்த்தது இல்ல இது வரைக்கும். பார்த்தா நீ காட்டுல காவல் பக்கம் வந்தவள நீ என்னென்ன வேலை எப்படி இருக்க நீ பாப்ப. ஆமா. சரி அண்ணே யார் அவர்? அவர் யாரு? எனக்கு சின்ன சந்தேகம் தங்கச்சி. அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம். தங்கச்சி யார் அவர்? எதுக்கு வந்திருக்காரு? என்ன விவரத்துக்கு வந்து எடுத்து கூறு. நீங்க எனக்கு தெரியலையா? வேடு வரான். தெரியலையானா என்ன அவங்க என்ன இதுல இருக்கிறாங்களோ? நக்கீரன் பேர் என்ன தெரியலையா? தெரியாம கேட்கிறேன். எதுக்கு வந்தா நக்கீரன் பேர் என்ன வேற நான் அசிங்க பேசாதீங்க. சும்மா இருங்க. நக்கீரன் பேரனோன்னு கேட்டேன். அண்ணே யாரவ? யாங்க நீங்க? வேடு வரான். வேடு வரான். வேடு வரான். வேடு வரையே நம்ம இடத்துல என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? ஒரு வேலை தான் வந்தா. ஐயோ ஒரு வேலை இங்க இல்லையே. ஒரு வேலை எங்க பாக்குற மாதிரி இல்லையேனே. வேலை இருக்காதுங்க. அண்ணே வேலை கொடுத்தா பாப்பாரமா? வேலை பாப்பீங்களா? கொடுத்து கொண்டு பாருங்களே. ஐயோ காசு இல்லையே. சும்மா வர பக்கத்துல நம்ம இடத்துல சும்மா பாப்பாரமா? சும்மா பாப்பீங்களா? எனக்கு அப்படியே தான் வேணும். நம்ம யார் நம்ம இடத்துக்கு வர்றாங்களோ? சரி சும்மா வந்தா போதும். சும்மா வந்தா மட்டும் போதும். எனக்கு விஷயம் தெரியுமாடே? சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு வர்றோம்னு சொல்றாரு. சரி நம்ம 2 லட்சம் 3 லட்சம் 1 கோடி ரூபாய் தருவாங்க. சரி அப்படியே நம்ம இடத்துல சேர்த்துக்குவோம். அதுனீங்களா? 1 கோடி என்ன? 4 கோடி தரணும். 4 கோடி ரூபாய் தெரு கோடி பெரிய தங்கச்சி நம்ம நம்பி 4 கோடி கொடுத்தா அவர் தெரு கோடிக்குள்ள போயிடுவாரு. அது தெரியல முதல்ல. சரி அண்ணே அவர் ஒருவர் எதனால வந்திருக்காரு? என்ன விவரத்தை எடுத்து கூறுங்க பாப்போம். தங்கச்சி அவர் மான் எடுத்துக்காரா? மானா? மான் அண்ணே தங்கச்சி அண்ணா நீ எத்தனை மாடு உனக்கு என் கையில கொடுத்து தங்கச்சி குடியும் குடியுமே சொன்ன. அண்ணே எனக்கு மாடு வேண்டாம்னு அப்படின்னு நான் சொல்லும் போது அப்படி எங்க அண்ணன் சுண்டினா போதும் 1000 என்ன எங்க அண்ணன் 2000 மாடு உணவு இறக்குமாரு. எங்க அண்ணன் குடிக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்காத போது இனிமே இந்த மாடு தங்கச்சி பலமா சொல்லாத. போலீஸ் நிக்கிறாங்க அவனை விடுதலை இருவாங்க நம்மள. எதுக்கு? மான் பிடிக்க போலீஸ்காரல பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை விடுங்க அந்த கதைக்கு போங்க. சரிங்க. அது இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லாத இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா தங்கச்சி தேவையில்லாத விஷயம். சரி வாங்கி கிடக்காது நீ பாட்டு அதை போய் சொல்லி கிடக்காது. சரி அப்படியே இருக்கும்போது ஏன் சொல்ல வர அப்படின்னா மானை நீங்க பாத்தீங்களா? பாக்குறாங்க. எங்க அவரு? எங்க வரணும்? அண்ணே எங்க வர்ற அவரு? நம்ம இடத்துல அடிக்கடி உள்ள நோந்தாப்புனா எனக்கு பிடிக்காத விஷயம். அவருக்கு எந்த மத்த வராம அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அண்ணே அண்ணே தங்கச்சி அண்ணே தங்கச்சி மான் இங்கதான் விட்டோம்னு அவர் சொல்றாரு. அண்ணே நீங்க அவர் விட்டதை பாத்தீங்களாண்ணே? நான் பாக்கலையே. நீங்க அவர் விட்டதை பார்க்க முடியாது. என்ன இதுக்கு நீங்க வந்த? நான் யாரு விட்டதும் பார்த்தேன் இது வரைக்கும். அண்ணா என்ன நடக்குதுடா? யாருங்க? அது வள்ளி இல்லங்க. ஏனுங்க? அது போலாம். அவர் விட்ட மரம் நீங்க பாக்கல. நம்ம இடத்துல இருக்குன்னு இடத்துக்கு தலைவியா கேட்கணுங்கிறாரு. ஆமா அண்ணே நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஊருக்கு போகணும். ஆமா பெரிய ஊர்னா எங்க? நாங்கள நாடகத்துக்கு போகணும். அதனால என்ன சொல்றேன்னா 4 மணிக்கு எனக்கு முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். மணி 5:30 ஆயிடுச்சு. அதனால நான் மாடு வரையும் சொல்லி பின்னால வந்துடுறேன். நீங்க முதல்ல போய் நான் என்ன சொல்றேன் அந்த வேலை செய்யணும். கண்டிப்பா சரி. அண்ணே தங்கச்சி தங்கச்சி வச்சிருக்கல பொருள் அதப்புறம் எடுத்து அழகா தேய்ச்சி கிச்சு வைக்கிறீங்க. தங்கச்சி ஜாமல தொலைச்சு வைக்கணுமா? அண்ணே தங்கச்சி போங்கடா கிட்ட சொல்லு. போயிட்டு வரலானே. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
மீண்டும் இயக்கிற மாதிரி தட்டிக்கிற போயிட்டாங்க. தங்கச்சி சாமான கழிவு வைப்பா போய் ஏற்றி வைக்க முடியாது. அம்மா அப்புறம் வருக வேடுவரே வந்தார வாழ வைக்கும் செந்தமை நாட்டு தமிழ் செல்வியாக இந்த செந்தமை நாட்டு தமிழ் செல்வனை வரவேற்கின்றேன். தாங்களையா எதுக்காக வந்திருக்கிறிய, என்ன விவரத்துக்காக வந்திருக்கிறிய அப்படி எங்க தோழியும் அண்ணனும் தோழியும் எடுத்து கூறினாலும் தாங்கள் யார், எதுக்காக வந்திருக்கிறிய, என்ன விவரத்துக்காக வந்திருக்கிறிய அப்படின்னு உங்க மானுக்கு உள்ள சிறப்பை சொன்னீன்னு வச்சுங்களேன். உங்க மானுக்கு உள்ள சிறப்பை சொன்னீன்னு வச்சுங்களேன், அந்த பெருமையை சொன்னீன்னு வச்சுங்களேன், எங்களால முடிந்த உதவிய நான் செய்யறேன். நம்பி தலைவனின் வளர்த்தெடுத்த நங்கையே, வேறுவர்குல தலைவியே, நான் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றேன், எதற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விவரத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் அப்படிங்குவாங்க. பலபலன்னு பேசினா வருஷம் ஒரு புள்ளைய பார்த்தா உடம்பு கேடு வைக்க முடியுமா? அப்போ இப்ப கிடையாது. நீங்க ஆம்பளை தான் கேடுது, இப்ப புள்ளை கேடுல பொம்பளை கேடுல அருகாமையில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை தான் என்னுடைய இருப்பிடம். கைந்தன் பேர் பரமவிடுவன், தாயோ சடைமுடி அணிந்திருப்பவர் சடச்சி, என் பேர் ராஜகுமார விடுவன். இப்படி அற்புதமான வேடுவர் குலத்தில் பிறந்த நான் காலையில் எழுந்து கால கடனை முடித்து தாய் தந்தையத்தை விடைபெற்று எடுத்தேன் கடையை புறப்பட்டேன் வேட்டைக்கு வருகின்ற மார்க்கத்தில் அற்புதமான குட்டிகளமா. எந்த குட்டி? அற்புதமான வாடி எந்த குட்டி? என் உள்ளம் கலந்தமா. அப்படி சொல்றேன். அதை விட்டு இங்க பொம்பளை நகர வேணும் அப்படிங்கறத கணை வைத்தால் காயமுறும், குழி பறித்தால் ஊனமடையும், சிலை வைத்தால் என்ன ஆகும், வேதனைப்படும்ல. இதெல்லாம் செய்யப்படாது அப்படிங்கறக்கா அப்படியே கையால பிடிக்கணும். அதெல்லாம் பிடிக்க முடியாதீங்க. நீங்க பிடிக்கிற ஆளை பார்த்தா ஏற்கனவே பிடிச்சிருப்பீங்க. பிடிக்க முடியும்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒரு தடவை பிடிக்க விட்டு பாருங்க. காமிக்க நீங்க பிடிச்சி போங்க. நான் சொல்றேன் என்னை பாருங்க. நீங்க ஒரு தடவை மட்டும் புடிங்க விட சொல்லுங்களே. நான் புடி இல்ல பாங்குட்டியாட்டேன். நான் பிடிக்கிறத பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேடுவர் இப்படி பிடிக்கிறாரே, இன்னொரு தடவை பிடிக்க மாட்டாரா, எப்படி இன்னொரு தடவை பிடிக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு என்னுடைய புடி அப்படி இருக்கும். ஆக என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? மனு வந்தேன் விரைவாக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, கிடந்து வந்தேன் விரைவாக, வேட்டையும் ஆடுவேன் கணக்காக, தேடி வந்தேன் விரைவாக, வேட்டையும் ஆடுவேன் வினையாக. அலைகள் திறந்திட்ட ஒரு மானை நான் ஆடும் வேட்டையும் கண்டேனே, அலைகள் திறந்து ஒரு மானை ஆடு வேட்டையும் கண்டேனே, கல்வி அதை தொட சென்றேனே, அது தாவி வனப்புக நின்றேனே, தேடி வந்தேன் ஒரு மானை, வேட்டையும் ஆடுவேன் கணக்காக. எத்தனையோ மான்கள் இருந்தாலும் இதுபோல் எங்கும் நான் கண்டதில்லை. எத்தனையோ மான் இருந்தாலும் இதுபோல் மானை கண்டதில்லை. எத்தனையோ மான்கள் இருந்தாலும் இதுபோல் எங்கும் நான் கண்டதில்லை. அணைய துடர்போல் மானம்மா, அடைய வேண்டும் காலம்மா, அணைய துடர்போல் மானம்மா, அடைய வேண்டும் காலம்மா, கிடந்தும் வந்தேன் விரைவாக, வேட்டையும் ஆடுவேன் கணக்காக. தேடி லலலா, 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 லலலா. சரி, என்னுடைய மான். ஏன்னா மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கலாம். காரணம் என்ன தெரியுங்களா? கொஞ்ச நேரம் ஓட விட்டு பார்க்கலாமே, இதை விளையாட விட்டு பார்க்கலாமே. இடம் பொருள் ஏவல் பார்த்த உடனே நீங்க கேட்கலாம், பிடிச்சிருக்கலாம் எந்த இடத்துல எதை எப்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா? எப்படி செய்யணும், செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அதனால என்னுடைய மான் உள்ள இருக்கு. இப்ப பண்ணல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னு தெரியுமா? அதாவது தாங்கள்
தேடி வந்த மான் உள்ள வந்து இருக்குங்க. நீங்க ஆசைப்பட்டது அண்ணே உள்ள வந்து இருக்குங்க. நீங்க விரட்டி வந்தது உள்ள வந்து இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மனசு எவ்வளவு ஏங்க இல்ல இல்லன்னு சொன்னா வெறுப்பு வருமா? வெறுப்பு உண்டாயிரும்ல. வெறுப்பு உண்டாயிரும். சேர்த்து சொல்லக்கூடாது, அப்ப அது கடப்பு உண்டாயிருக்கும். மானம் இல்லைன்னு எங்க அண்ணனும் சொல்லிட்டாங்க, தோழின்னு சொல்லிட்டாங்க, நானும் தான் அதை சொல்ல போறேன். அப்படிலாம் இருக்கும்போது வேட்டைக்கு வந்து வெற்றி பெற்றலாம் ரொம்ப பேரு. வேட்டைக்கு போயிட்டு கோட்டை விட்டவங்களா ரொம்ப பேரு. வேட்டைக்கு போனாரு தசரதன், வேட்டைக்கு போனாரு வெற்றி பெற்று வந்தாரா, சாபத்தை வாங்கி வந்தாரு. தசரதன் மன்னன் வேட்டைக்கு போனாரு வெற்றி பெற்று வந்தாரா? கிடையாது. சந்திர மகாராஜா வேட்டைக்கு போனாரு, வேட்டைக்கு போயிட்டு அங்கே ஒரு பெண்ணாலேயே அவமானப்பட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பெண்ணாலேயே உயர்வு வந்துச்சு. அதே நேரத்துல என்ன பாண்டுவ மன்னத்துல வேட்டைக்கு போனாரு, பாண்டுவ வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போயிட்டு என்னாச்சு, அவர் நிலைமை என்னாச்சு, வெற்றி பெற்று வந்தாரா? ஒவ்வொரு இடத்துலும் ஒவ்வொரு சாபமும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வரமும் வாங்கி தந்தாங்க. கண்ணால காண்பது போய், காதால கேட்பது போய், தீர விசாரிப்பது மென் என்றார். கண்ணால பார்த்தாங்க, யார் பார்த்தது? சீதை பார்த்தாங்க, மான பார்த்தாங்க. மான பார்த்தோன்னு சொன்னாங்க, ஏங்க உங்களை தாங்க, ஏங்க இது கூட எனக்கு அழகா இருக்குங்க, மான பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. யார்? கணவன்கிட்ட கேட்டாங்க, மனைவி கேட்டாங்க. கேட்ட உடனே அவருக்கு யாருக்கு கதையில இவனுக்கு ஆசை என்ன ராஜபாட்டு நாரதர் கோடி வாடினா நேரா கேட்க வேண்டிய, அதை விட்டு விட்டு இந்த கதையில சொல்லிட்டேன். ஆசை ஆசை மான் மீது யாருக்கு ஆசை? சீதை ஆசைப்பட்டாங்க சீதைக்கு. அதை இவளுக்கு ஆசை. அப்படியா? நல்லா பேசுறீல, நல்லா நுணுக்கம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நுணுக்கம்லாம் கத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த மானுக்காக ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டு அவர் விரட்டி போனாரு, அன்பை தொடுத்தாரு. நிலைமை என்ன ஆச்சு? அதனால வேதனைப்பட்ட கூட, வெக்கப்பட்ட கூட, துக்கப்பட கூட, துயரப்பட்ட கூடாது. நீங்க அங்க இருந்து பெரிய இடத்தாலுமா தெரியும் உங்களை பாக்குறதுக்கு. அப்படியா இருக்கும்போது அங்க இருந்து பார்க்க அழகா இருக்கிறிய, நல்லா பாடுறிய, நல்லா பேசுறிய, அது எங்க இனத்தவரு கணத்தவரு நல்ல உயரமா வாட்ட சட்டமா இருக்கிறிய. அப்படிலாம் இருக்கிற கோட்டை விட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய காலம் காத்தால இங்கதான் மான் இருக்குங்கிறது உங்களுக்கு வெக்கமா தெரியல? சொன்னா கேட்டாங்க, நீங்க கேட்டாங்க என்ன கேட்டிய அப்படின்னா, அவளுக்கு தெரிய வேணாமா அப்படி கேட்டிய. ஒரு பொம்பளை சொன்னா, எப்படி பொம்பளை சொன்னால உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் இந்த புத்தி உனக்கு? இந்த புத்தி உனக்கு தேவையா? அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படுறியா? சாட பேசுறத பாத்துக்க. அப்புறம் அங்க ஆடி போனா ஆவணி இருக்கு, ஆவணி முடிஞ்சா புரட்டாசி பின்னால வரும். நாளா இருக்கு, அதுல நாளா நிறைய வாங்க வரோங்க. நம்மளுக்கு தெரியாது, இதுவரையும் பார்த்ததே இல்லை. அவர் இவர் சொல்ற நான் கேட்கிறேன், பார்த்தேன் உங்களை பார்த்ததே இல்லை பாப்பிக்கிறாரு. அப்ப நான் என்னத்த சொல்றது? இது நாள் வரையும் நீ பார்க்காதாலும் நீங்க ஒரு ஆள் தாங்க. ஆமா, அப்படிலாம் இருக்கும்போது கேட்டாங்க. யாரு கேட்டது? மன்னரை கேட்டாங்க. யாருக்கிட்ட? ராவணேஸ்வரன் கேட்டா. ஏன் அழகான கொண்டாடி நான் இருக்கிறேன், என்னை விட அந்த பொம்பளை அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு வெக்கமா தெரியலங்க? ஏங்க அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படுறியா அப்படின்னு அன்னைக்கு கேட்டா. அன்னைக்கு கேட்டதுனால கொண்டாட்டி வச்ச புருஷன் கேட்டிருந்தா அவருக்கு அந்த நிலைமை வருமா? நான் கதையில சொல்ல வரேன். நான் இதனால வரைக்கும் யாரையும் வந்து போ வா போ, நான் யாருமே போக கேள்விப்பட்டேன். ஆனா போவான்ற பேச்சுக்கு உங்களை நான் பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டேன். நல்ல பிள்ளைன்னு பேசு இல்ல உருசை கேளுங்க. நான் யாரையும் சின்ன பிள்ளை இருந்தாலும் வாங்க, சரி வாங்க போங்க அப்படின்னு பேசுவேன். இந்த வா போ என்ற பேச்சுக்கு எனக்கு இல்ல. நான் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்க பேசுவீங்க. நானும் உங்களை வாட போறோம் பேசுறேன், நீங்க வாடி போடுங்க பேசுவீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு பேசல அந்த அளவுக்கு நான் போயிருவேன். அப்படிதான் நினைக்கும் போது நான் எப்படி மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பெண்மணி அப்படி உள்ள பெண்மணி இல்ல. ஆமா, கருப்பு கரைச்சி கண்ணை ஏன் செத்துச்சு? ஏன் செத்துச்சு? கருப்பு கரைச்சி கண்ணைக்கு அடுத்து நான் வந்திருக்கும் போது அப்புறம் அந்த கருப்பு கரைச்சி இருக்குமா? நம்மள அப்படி நினைச்சு சரி அதோட கொடுங்க. ஆமா, அப்படி சொன்னா நீங்க வரல. ஆனா இங்க ஒரு ஆளை பிடிச்ச சொன்னீங்க, நீங்க இடத்த காமிங்க, உங்க இடத்துல தான் வந்திருக்கு, குடுத்து பாருங்களேன். நான் பிடிக்கணும்னா பிடிக்கல. புடியில எத்தனை வகை புடி இருக்கு, நீங்க எப்படி பிடிப்பிய? குரங்கு புடி இருக்கு, உடும்பு புடி இருக்குது. நீங்க குரங்கு புடி பிடிக்கலாம், உடும்பு புடி பிடிக்கலாம் நினைக்கலாம். அப்படிலாம் பிடிக்கக்கூடாது. என்ன விஷயம் தெரியுங்களா அண்ணே தங்கராஜனே? அது கையால அடக்குங்க. இதுவரை யார் கையில போறங்க இங்க வார பேச விடுமா? அதாவது குரங்கு புடி, உடும்பு புடி எல்லாம் இருக்குது. உடும்பு புடி, குரங்கு புடி, என்ன விஷயம் அங்க இருக்குல்ல? ஒரு மல்லிகைப்பூ இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இங்க பாருங்க, ஒரு மல்லிகைப்பூ செடியில மல்லிகைப்பூ பூக்குன்னு வச்சுங்களேன். அது எப்படி பறிக்க? அண்ணே உட்காருங்க, உங்களுக்காகத்தான் உட்காருங்க. வாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் பாருங்க. அப்ப ஒரு மல்லிகை மலரை எப்படி பறிக்கணும்? அந்த மல்லிகை பூவை போய் நம்ம உடும்பு பிடிக்கிற மாதிரியுமே, அதாவது குரங்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சா என்ன ஆகும்? கசிங்கி போகாதா?
அப்படி கசங்காம காம்ப மட்டும். தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் என்ன நீங்க மல்லிய காட்ட பாத்திருக்கீங்களா? தொட்டும் தொடாமல் பட்டும் இங்க படாமல் வாங்க. இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த காம்பை அப்படி பிடிக்கணும்னு வச்சுக்கீங்களேன் அப்படித்தானே மலர பிடிக்கிறேன் அது மாதிரி ஏமான தொட்டு தராமல் ஏங்க, அந்த காம்ப பிடிக்கிறது எத்தனை வகையில தான் இருக்கு. சைஸா பிடிக்கிற வகை இருக்கு. நீங்க எந்த சைஸ்ல பிடிப்பீங்க? சைஸ்னா என்ன அப்புறம் எல்லா வகையில நீங்க பிடிப்பீங்க. நான் பேச்சு அப்படிதான் இருக்கு இப்படி தான் அப்படி இருக்கு. இருக்குமா ஏன் அப்படி பேசுறீங்க ஒரே மாதிரி அப்படி பேசுறீங்க கிடையாது. நான் 4 திசையில பாக்குறாளே. இங்க இருங்களே. 4 திசையில என்ன நடக்குது நான் பாக்குறேன். இங்க இருக்குல்ல ரெண்டு வரல வச்சுக்கணும் நீங்க வேணா இங்க இருக்கு நீங்க வேணா காம்ப காட்டுங்களேன் நான் எப்படி பிடிக்கிறது நீங்க நான் கொடி காட்ட காமிக்கிறேன். மல்லிகைப்பூ தோட்ட காட்ட காட்டுங்க காட்ட பாத்திருக்கீங்களா? எப்படி புடுங்க நீங்க காட்ட பாத்திருக்கீங்களா? மல்லிகைப்பூ காட்ட பாத்திருக்கீங்களா நீங்க? காட்டுங்க என்னத்துக்கு? காடவே முந்திரிக்க மல்லிகைப்பூ காட்டுறாங்க சொல்லி போட்டு காட்டாம அது உங்க மாடிங்க வழியில ஒரே வார்த்தை சொல்றேன். புடிங்க தம்பி. வெள்ளி மலை வேடுவரே உங்க மாடு இன்னும் வரலையா? வேற இடம் தேடி பார்த்தா ஐயா வேடுவர உங்களுக்கு நல்லதுங்க. தேடி பார்த்தா ஐயா வேடுவரே உங்களுக்கு நல்லதுங்க. வந்தா புடிச்ச தரங்க இல்லைன்னா வேற இடம் தேடி பாருங்க. ஐயா வந்தா புடிச்ச தரங்க இல்லைன்னா வேற இடம் தேடி பாருங்க. இல்லைன்னா வேற இடம் தேடி